தமிழ்நாடு ஃபேஸ் மாஸ் இருக்க யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புது அணியே உருவாகிட்டு இருக்கு. அதாவது சிவி சண்முகம் இருக்க பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு புது அணி உருவாகுது. அது வந்து சிவி சண்முகம் தலைமையில் இருக்கலான்றாங்க. ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இடத்த எல்லாருமே பிடிக்க வைப்பாங்க. வேலுமணி தங்கமணி அப்படின்றாலுமே எடப்பாடி பழனிசாமி இப்போ அவர் தலைமையில் இருந்தாலுமே எல்லாருக்கும் அது ஆசை இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை முழுமையாக வந்து போச்சலாக ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா எடப்பாடியை இன்னுமே பார்த்தீங்கன்னா கூட இருக்க முன்னாள் அமைச்சர்கள் நம்ம செட்டு தான் அவர், சேலம் புறநகர் மாவட்ட செயலர் தான் எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை தனித்து ஒரு முடிவு எடுக்க முடியல. இந்த முன்னாள் அமைச்சர்கள் சொல்கிற ஒரு 7-8 பேர் வந்து கண்ட்ரோல் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் அவங்க பேச்சையும் கேட்காம மிதுன் அவர் பேச்சை கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் தப்பா விஷயங்கள் போய் இப்போ வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சுன்னா கட்சி வந்து இப்போ ஓபிஎஸ் அணி, டிடி தினகரன் அணி, சசிகலா அணி பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ எடப்பாடி அணியே உடையின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. அது பண்ண போகிறதே வேலுமணின்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்ன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் இணையும் போதே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஓபிஎஸ் சிபிஎஸ்எம் இணைஞ்சிருந்தா ஒருவேளை பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களும் சரி அதிமுக ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கும். ஏன்னா திமுக மேலே எவ்வளோ ஏகப்பட்ட விமர்சனங்கள் குற்றச்சாட்டு இருக்காங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு 10-15 இடங்கள்ல. ஆனால் இப்போ பிரிவுனால பார்த்தீங்கன்னா அதிமுக பலமான கட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான தோல்வி அடைஞ்சுன்னா அது எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கே சிக்கல்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ்.